ഇത് ഗാന്ധിഗ്രാമമല്ല, കൊത്തയാണ്. ഇവിടെ ഞാൻ പറയുമ്പോൾ പകൽ, ഞാൻ പറയുമ്പോൾ രാത്രി. இது உங்கள் 93.5 FM. இது உங்கள் அஜய் விஜிதாஷி. வணக்கம். நம்ம ஊரு கோவையில் பணம் தேவை இருக்கிற பசங்களை ஏமாற்றி கொலைன்னு அவங்களோட தேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் தெரியாத பசங்களை அவங்க பண்ண தப்புக்காக அவங்கள குற்றவாளியாக்குறாங்க. இந்த மாதிரி பல விஷயம் போயிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் பார்த்து சேஃப்டியா இருங்க. இன்றைய நாளுக்கான பாடல் இதோ. கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும். ஒன்ன இடத்துக்கு போயிட்டியா? வந்துட்டேன். எப்போ வருவார்? உன் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் வருவார். எதையும் யோசிக்காத. சரி. சரி, மொத்தம் அரியர் ஃபீஸ் 2500 ஆச்சு. என்ன பண்ணலாம்? இல்லை, மொத்தம் 25,000 ஆச்சு. என்ன பண்ணணும்? வழக்கம் போல தான். இந்த தாட்டிலாம் எனக்கு செயின் தர முடியாது. உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன். அது செஞ்சு புரியுதா? அசோக் பால். தம்பி நீங்கள் தானா? எதுக்கு இதுக்குள்ள வந்த? உனக்கு ஏன் காசு தேவைப்படுது? ஏன் உங்களுக்குலாம் தேவைப்படாதோ? என்ன சொல்கிறது? சரி, என் ஒரு நாள் பசியை 150 முடிச்சிக்க முடியும். ஆனால் என் பேருக்கு ஒரு வேலை இருக்குது. ஏன் உன் பேருக்கு ஒரு வேலை இருக்குது. இங்கே எல்லாரும் பேருக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலைக்காக தான் இங்கே எல்லோரும் எப்படி வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் சம்பாதிக்கலான்றதுக்கு தள்ளப்படுறாங்க. தம்பி, இவ்வளோ ஏன் ஒரு சமூகம் கீழே சமூகத்துக்கு மட்டும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகுதில்லை. அதே சமூகத்துக்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட காசு இல்லைனாலும் அதே ஒழுங்குமுறை தள்ள தான் செய்கிறாங்க. அந்த வேலையை முடிவு பண்ணுறதே அந்த காசு தான். அதனால தான் நீ இங்கே இருக்க, நானும் இங்கே இருக்கேன். தலைவர் சொன்ன மாதிரி காந்தி சட்டை கட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட் போடுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இதுதான் அவங்க அரசியல்ன்ற பேரில் பண்ணுற சமூக நீதி. சாமி மேலே நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்குலாம் இருக்காதோ? இங்கே ஒருத்தனுக்கு சாமி மேலே நம்பிக்கை இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றதை காசு தான் முடிவு பண்ணுது. இந்த பண்ண அரசியல் தான் இங்கே ஒருத்தனுக்கு இவ்வளோ பக்தி இருக்கணும் இருக்கக்கூடாது, இந்த மதிப்பு உருவாகுது. மதிப்பும் படிப்பும் இருந்ததுன்னா இங்கே பணமே கிடைக்கும். காசு இருந்தால் தான் நீ சொன்ன ரெண்டுமே கிடைக்கும். என்ன லவ்ஸா? அவங்களுக்காக தான் நம்ம எல்லாமே இங்கே பண்ணுறோம். அது எங்கே அவங்களுக்கு புரியுது? இப்போ கூட அந்த கலர் பேப்பர் தான் அவங்களே என்ன இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. மணி இஸ் நாட் அல்டிமேட், சிச்சுவேஷன் மேக்ஸ் மணி அல்டிமேட்ல. காசு தேவை தான். ஆனால் காசு உருவமே மனுஷன் உருவாகிட்டா. அதனால தான் காசுக்கு அவ்வளோ வேல்யூ இருந்தாலும் அதை எவ்வளோ வச்சுக்கணும்னு மனுஷன் முடிவு பண்ணுறான். ஸோ காசு தான் காரணமா இல்லை சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ணாத காரணமானு யோசிச்சுக்கோ. இவ்வளோ நேரம் காசு தான் எல்லாமே பேசிட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க. இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இதுக்குள்ளே வந்தீங்க? எல்லா நேரம் போய் உனக்கே புரியும். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது?
என்னாச்சு? நீ கிளம்பு. ஏன் என்னாச்சு? அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல. உன் வேலை முடிஞ்சிச்சு. வேற எவ்வளோ வருவாங்க, நீ கிளம்பு. உன் கார்டுக்கு இன்னும் 1 நாள் அமௌண்ட் வந்துடும். இன்னும் வேணும்னா இந்த இடத்துக்கு போ, தருவாங்க. ஹலோ. வேலை முடிஞ்சிச்சா? இல்லை, மாற்றம் ஒன்றே இங்கே மாறாதது. சொல்லுங்க பாய். ஏன் வேலை முடியாமல் அவனை அமிச்ச? வேண்டாம் பாய், போகட்டும். இங்கே நான் சொல்கிறது தான் நீ செய்யணும். இங்கே அவன் இல்லைனாலும் இன்னொருத்தன், இன்னொருத்தன் இல்லைனாலும் இன்னொருத்தன். ஏன் நீ இல்லைனாலும் என் வேலை நடந்து தான் ஆகணும். இன்றைக்கி அவன் நம்மக்கிட்ட இல்லைனாலும் வேறு ஒருத்தங்கிட்ட போக தான் செய்வான். இப்போது இவனை இங்கே நிறுத்தினா தான் அவனுக்கும் நல்லது, அவனை சார்ந்ததுக்கும் நல்லது. அவன் போகட்டும் பாய். திகோ, தப்பு மேலே தப்பு பண்ணுற. உனக்கு என்ன வேலை நடக்கணும், அவ்வளோதானே? நானே செய்கிறேன். என்னடா வளர்ற? அந்த ஆள் அப்போ சொன்னது அப்போ புரியல, இப்போ புரியுது. என்னமோ பண்ணு. இங்கே இருக்க பல பேருக்கு தெரியல, காசுனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை உருவாகுதா, இல்லை இவ்வளோ பிரச்சனைலாம் இங்கே இருக்கனால தான் காசே உருவாக்குனாங்களான்ற குழப்பத்திலே இங்கே பாதி பேர் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கோவை ரயில் நிலையத்தில் மாலை 3 மணி அளவில் 36 வயது மதிப்புள்ள மர்ம நபர் ஒருவர் முன்பதிவு கவுண்டரில் பணிபுரியும் அரசு ஊழியரை கொடூரமான முறையில் கத்தியால் கொலை செய்து தப்பியுள்ளார். இந்த வழக்கை விசாரிக்க பொறுப்பு டிஜிபி அருண் தலைமையில் SIT குழு அமைக்கப்பட்டுள்ளது.